என்ன 10:30 பஸ்ஸுன்னாங்க, 10:45 ஆச்சு, இன்னும் பஸ்ஸை காணோம். சரி, அடுத்த பஸ் வர வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் என்ன பண்ணுறது, ரீல்ஸை பார்த்துட்டு உட்காருவோம். பெரியவர் இன்னுமா நடந்து வந்துட்டு இருக்காரு. ஐயா இங்கே உட்காருங்கய்யா. அப்பா ஐயா 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 கோச்சுக்காதீங்க. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? இதுக்கு முன்னாடி உங்களை நான் இங்க பார்த்ததே இல்லையா? என் பேரு மணிகண்டன். உடுமலைப்பேட்டையில இருந்து நடந்தே வரப்பா. அங்க இருந்து நடந்தேவா வரீங்க? அப்போ உங்க ஊரு தேனிப்பா. தேனியா? அப்ப அங்க இருந்து ஏன் நடந்து வரீங்க? அங்க ஒரு தோட்டத்துல தண்ணி வச்சுற வேலைன்னு சொல்லி மாச சம்பளம் அப்படின்ட்டு போய் எங்க வேலை பார்த்தா ஆடு மாடு வேலை பார்க்கறது வந்து எல்லா வேலையுமே என்னையவே பார்க்க சொல்லி நாயா வேலை வாங்கிட்டாங்கப்பா. அப்படியா? ஏன் சொல்றீங்க? அது மட்டும் இல்லப்பா, 6 மாசமாச்சு. மாசம் மாசம் சம்பளம் கொடுங்கன்னு சொன்னா இந்த மாசம் தரேன் அடுத்த மாசம் தரேன் இழுத்து இழுத்து அடிக்கிறாங்க. அப்பாய், அடுத்து அது கூட போயிட்டு போன்னு விட்டுலாம்ப்பா. இந்த 6 மாசமா ஒரு நல்ல கஞ்சி குடிக்கல. அப்ப வரும்போது செலவு கூட காசு கொடுத்து விடலாங்கய்யா. சொல்லிட்டு வந்தோமாக்க விட மாட்டாங்கப்பா. ஓ, அது வேறையா? அதனால நான் சொல்லாமவே நைட்டோட நைட்டா வெளியேட்டேன். இப்போ யார்ட்டாவது பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு சொல்லி பஸ்ஸில் வந்திருக்கலாம், இல்லை லிஃப்ட் கூட கேட்டு வந்திருக்கலாம் இல்லையா? எங்க ஐயா காலத்துல இருந்தே யாருக்கும் சிரமம் கொடுக்கூடாதுன்னு சொல்லியே வளர்த்துக்கிட்டாரு. அதனால நான் நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரு சைக்கிள்ல யாரு பைக்கிள்ல உட்கார சொன்னா உட்கார மாட்டேன். உழைக்காம 10 ரூபா ஓசியில் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அப்படியே பழகி போச்சு. ஏயா இப்ப தேனி வரைக்கும் போகணுன்றீங்க, மறுபடியும் நடந்தேவா போவீங்க? அதான் சொன்னேன் இல்லப்பா, அப்படியே பழகி போச்சு. ஓ, அப்புறம் ஐயா நீங்களும் எந்த உதவி செஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டேன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் பழகினால உங்களை பார்த்தா எனக்கு அப்பா மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒரே ஒரு கண்டிஷன், இந்த செருப்பு தரேன், இதை மட்டும் போட்டுக்கிங்க. ஏன்னா அவங்க கால் புண்ணாக இருக்குது, இதுக்கு மேலே ஒரு எட்டு வைக்க முடியாத மாதிரி இருக்குது. என்ன இதை போட்டுங்க. நான் பழகிட்டதுனால நானே உன்கிட்ட மனசார என் பிள்ளை மாதிரி ஏற்றுக்கிட்டு கேட்கலாம் தான் இருந்தேன். நான் மனசார ஏற்றுக்கிறேன். சரி, யார்ட்டையும் இது வரைக்கும் வாங்கினதில்லை. முதல் ஒரு பிள்ளை மாதிரி வச்சு உன்கிட்ட நான் வாங்கிக்கிறேன். ஐயா இன்னொன்று, என்கிட்ட பஸ் செலவுப்பா ஒரு 100 ரூபா இருக்கு, அதை நீங்கள் மாட்டேன்னு சொல்லாமல் வாங்கிக்கணும். இல்லை வைய இல்லை இதை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டு மிச்சத்துக்கு நீங்கள் ஊருக்கு போய்ங்க. அப்படியே என்ன வச்சுக்கோங்க. இருக்குங்க, நான் உனக்கு செலவுக்கு வேணும்ல, நான் உனக்கே தரணும். நான் இல்லையா இருக்கட்டும், வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னை பார்த்ததில்ல. ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா கோச்சுக்காதீங்க, பஸ் வந்துருச்சு, கிளம்பணும் நான். சரி, நீங்க பார்த்து சூதானமா போயிட்டு வாங்கய்யா. சூதானமா பத்திரமா போயிட்டு வாயா. சரியா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாயா. ஏமா தினமா வாங்குறோம், இந்த ஒரு தடவை தானம்மா? நீ செஞ்ச தப்பு தான்டா தம்பி, இப்படிலாம் செய்யக்கூடாது. என்ன சத்தம்? இங்க பாருங்க, இவனுக்கு கஷ்ட நஷ்டமே தெரிய மாட்டுது. 300-200 ரூபாய்க்குலாம் வாங்க தெரியாதான் செருப்பு, 3000 ரூபாய் போட்டு வாங்கியிருக்கேன். அன்னைக்கு அவ்வளோ போராடி இந்த செருப்பை வாங்கினோம். இப்போ வீட்டுக்கு போனால் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒன்று, அன்னைக்கு அந்த செருப்பு வாங்கினப்ப இருந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு அதை விட ஒரு படி மேலே என்னால் சந்தோஷத்தை உணர முடிஞ்சு. எது எப்படியோ நம்மளும் கொஞ்ச நாளைக்கு வெறுங்கால நடக்க கற்றுக்குவோம்.